Hello students, how are you? I hope all are well. Stay home, be safe and have a concentration in your studies. Okay, let us enter the class. What we learned in the last class, introduction to microeconomics, under this nature and scope of economics, basic concepts, art and science, positive normative science, methods, induction, deduction, nature of economic laws, basic economic problem, production possibility curve. So under nature we studied 4 definitions, that is wealth definition, welfare definition, scarcity definition and growth definition. And the scope of economics is the subject matter of economics. So subject matter of economics deals with wants, efforts, production, the distribution and exchange. So these are the basis of economic activities. And also learned art and science. Economics is an art and science. Economics is the positive and normative science. There are two kinds of methods, that is induction and the deduction method. These are nature of economic laws. These are basic economic problem. What are the basic economic problem? What to produce, how to produce and whom to produce. To solve the basic problems, every country uses the production possibility curve. So நம்ம இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன பார்த்தோம்னா, அதனுடைய இயல்புகள், தன்மைகள், அப்புறம் அடிப்படை கருத்துக்கள் பார்த்தோம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் என்பது ஒரு கலையியல் அறிவியல் பார்த்தோம். அப்புறம் 2 மெத்தட்ஸ் பார்த்தோம், அதாவது பகுத்தாய்வு, தொகுத்தாய்வு பார்த்தோம். நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ் அண்டு பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம். இதில் முக்கியமானது என்னென்னா பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்டோம்னா, என்ன உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தோம். இப்போ நாம் 2வது பாடம் கன்செப்ஷன் அனாலிசிஸ் பார்க்குறோம், அதாவது நுகர்வோர் பகுத்தாய்வு. வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேர்ன் தி கன்செப்ஷன் அனாலிசிஸ்? டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்சூமர் பிஹேவியர் வென் ப்ரைஸ் சேஞ்சஸ் அண்ட் கன்சூமர் ஈக்குவலிபிரியம். அதாவது இந்த பாடம் படிப்பதன் நோக்கம் கன்செப்ஷன் அனாலிசிஸ், நுகர்வு தொகுத்தாய்வு பற்றி படிப்பதன் நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, நுகர்வோரின் நடவடிக்கை எப்படி இருக்குது, விலை மாற்றத்தின் போது நுகர்வோர் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும், மேலும் நுகர்வோரின் சமநிலை பற்றி அறிந்து கொள்ளவும் நம்ம இதை படிக்கிறோம். இன்ட்ரடக்ஷன். கன்செப்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் வாண்ட்ஸ். இந்த பாடமே நம்ம கன்செப்ஷன் பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ முதல்ல கன்செப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கன்செப்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் வாண்ட்ஸ். நம்ம விருப்பத்தை நிறைவு செய்கின்ற பண்டங்கள், பொருள்கள் தான் கன்செப்ஷன் எனப்படுகிறது. தென் கன்செப்ஷன் இஸ் பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். பொருளியலின் ஆரம்பமே கன்செப்ஷன் தான். பொருளியலின் ஆரம்பமே நுகர்வு தான். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் தேர் கேன் பி நோ ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். கன்செப்ஷன் இல்லைன்னா உற்பத்தி கிடையாது, உற்பத்தி இல்லைன்னா பரிமாற்றமும் பகிர்வும் கிடையாது. இதை நம்ம ஒரு சின்ன வட்டத்தின் மூலமாக சொல்லலாம். இப்போ பாருங்கள், கன்செப்ஷன் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் 4 காரணிகள், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அந்த 4 ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் பிளேஸ். தட் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட் their reward by rent, wages, interest and profit. Then exchange took place, that is the produced goods are exchanged to consumers. Then only the consumption. ஏற்கனவே பார்த்தா நம்ம ஹியூமன் வாண்ட்ஸ் தான் கன்செப்ஷனுக்கு அடிப்படையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். வாண்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் கன்சூமர் பிஹேவியர் ஆர் ஹியூமன் பிஹேவியர் டு பை அண்ட் கன்சூம் குட்ஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் பயன்படுத்துவதற்கோ அல்லது நுகர்வோருக்கோ அடிப்படையாக விளங்குவது எதுன்னா வாண்ட்ஸ், விருப்பம். அதாவது இதை நம்ம சாப்பிடணும் அப்படி நம்ம விருப்பம் எழும்போது தான் கன்செப்ஷன் ஏற்படுகிறது. ஸோ wants are the basis for consumption. So we have to know characteristics of human wants. மனிதர்களின் விருப்பங்களின் இயல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். wants are unlimited, அதாவது wants are countless, கணக்கிட முடியாது, various in kinds. when one want is satisfied, another want arises. ஒரு விருப்பத்தை நிறைவு செஞ்ச உடனே இன்னொரு விருப்பம் தோன்றுகிறது. ஸோ wants are unlimited. wants become habits. வாண்ட்ஸ், விருப்பங்கள் ஒரு பழக்க வழக்கமாக மாறிவிடும். எப்படி? டேக் ஃபார் எக்ஸாம்பிள்,
when man start to reading the newspaper daily in the morning, it become habit. பழக்கமாக அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அது என்னவாகிறது, பழக்கமாக மாறிவிடுகிறது. wants are satiable. There are many wants, but one particular want is satisfied. That take for example, if you are hungry, so you take some food, then the hungry will be satisfied, hunger will be satisfied. So ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நிறைய விருப்பங்கள் இருக்குது. இப்போ நமக்கு பசி எடுக்கிறதுனா பசிக்கு நம்ம கொஞ்சம் உணவு எடுக்கிறோம். யூ ஆர் டேக்கிங் சம் ஃபுட். ஸோ த பசி என்ற விருப்பம் நிறைவடைந்து விடுகிறது. ஹங்க்ரி என்ற டிசைர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ தட் இஸ் சாட்டிஸ்ஃபை. ஸோ வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். விருப்பம் பூர்த்தி செய்யும் திறன் கொண்டவை, நிறைவடையும் திறன் கொண்டவை. வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். There are alternative ways to satisfy a particular want. ஒரு விருப்பத்தை நிறைவு செய்ய மாற்றுப் பொருள்களை பயன்படுத்தலாம். அதாவது விருப்பங்கள் மாற்றுப் பொருளால் நிறைவு பெறுபவை. எப்படி பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் எ டிஃபன் இன் த மார்னிங், யூ கேன் ஹாவ் இட்லி ஆர் தோசை. இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஹாட் ட்ரிங்க்ஸ் இன் த மார்னிங், யூ கேன் ஹாவ் தி காஃபி ஆர் டீ. இப்போ காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டால் இட்லி சாப்பிட்லாம், இல்லை தோசை சாப்பிட்லாம். அதே மாதிரி உனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் சூடான பானம் அருந்தணும்னு நினச்சேன்னா காஃபியும் குடிக்கலாம், அல்லது காஃபி கிடைக்கலன்னு டீ கொடுக்கலாம். ஸோ மாற்றுப் பொருளால் நிறைவு பெறுபவை. வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். வாண்ட்ஸ் விருப்பங்கள் தனக்குள்ளே போட்டி போடுகின்றன. தேர் ஆர் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ தேர் இஸ் காம்படிஷன் அமாங் வாண்ட்ஸ். ஸோ வி ஹாவ் டு சூஸ் த அர்ஜென்ட் வாண்ட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபை தம் ஃபஸ்ட்டு. நமக்கு விருப்பங்கள் நிறையா இருக்குது, ஆனால் வளங்கள் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நமக்கு ஒரு மிக அவசியமான உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய விருப்பங்களை தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 500 ரூபா வச்சுருக்காங்கன்னா அவங்க சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படலாம், ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படலாம், புக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ அப்போ அவன் என்ன செய்வான், முதல்ல எது முக்கியமானதுன்றதை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருக்கிறதுனால போட்டி ஏற்படுகின்றன. வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி என்பது ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் வாண்ட்ஸ் நீட் மோர் தென் ஒன் கமாடிட்டி. ஒரு விருப்பத்தை நிறைவு செய்ய பல பொருள்கள் தேவைப்படுகின்றன. தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. அதாவது ஒரு விருப்பம் இன்னொரு விருப்பத்தை சார்ந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கார். இப்போ காரில் நீ போகணும்னு நினச்சேன்னா காரில் பெட்ரோல் இருந்தால் தான் போக முடியும். ஸோ கார் அண்ட் பெட்ரோல் இஸ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ நீ எழுதணும்னு நினைக்கும் போது பேனா இருந்தால் மட்டும் போதும், அந்த பேனாக்குள்ளே இங்கு வேணும் இல்லையா? ஸோ ஒரு விருப்பம், அந்த எழுத வேண்டும் என்ற விருப்பம் பேனாவையும் பேனாவுக்கு தேவையுள்ள இங்கையும் சார்ந்திருக்கிறது. ஸோ வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். ரெக்கரிங்னா மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பசி எடுக்குது, சாப்பிட்றோம், திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து பசிக்குது. ஸோ அப்போது உனக்கு மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடியது விருப்பங்கள். வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். அகைன் the want will arise. So that is wants are recurring. Now you have to see classification of wants. Wants are 3 types. That is necessaries, comforts and luxuries. Necessary means the goods is essential or commodity is essential to live. That for example clothing and shelter. ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருப்பதை நம்ம நெசசரிஸ் சொல்கிறோம். அதாவது உணவு, உடை இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. கம்ஃபர்ட்ஸ், த திங்ஸ் விச் இஸ் நாட் எசென்ஷியல் பட் இட் மேக் ஈஸி, கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்ட். தட் இஸ் கால்ட் கம்ஃபர்ட்ஸ் குட்ஸ். எதெல்லாம் கம்ஃபர்ட்ஸ் குட்ஸ் சொல்லலாம்? டிவி, சோஃபா, ஏசி, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் கம்ஃபர்ட்ஸ் குட்ஸ். லக்ஸுரிஸ், the goods which is not essential but it is costly, that is called luxurious. For example jewelry, diamond, இதெல்லாம் luxurious goods. So these are the classification of wants. So basis of the consumer behavior, we are going to see the law of diminishing marginal utility. The law of diminishing marginal utility என்பது குறைந்து செல் பயன்பாட்டு விதி. First formulated by Carson. So it is called Carson's first law of consumption. Then finally Marshall perfected this law.
முதல்ல காசன்றவர் தான் இந்த விதியை உருவாக்குனார். இதை சரி செய்தவர் மார்ஷல். ஸோ தட் வி கேன் see the law of diminishing marginality. Marshall states that law as the additional benefit which a person derived from a given increase in his stock of a thing diminishes with every stock in the increase in the stock that he already has. அதாவது மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, கையில் இருக்கும் இருப்புடன் கூடுகின்ற ஒவ்வொரு அலகிலிருந்து, கையில் இருக்கின்ற இருப்புடன் கூடுகின்ற ஒவ்வொரு அலகிலிருந்து பெறுகின்ற பயன்பாடானது குறைந்து கொண்டே செல்கிறது என்கிறார். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்ன புரியுதுன்னா, இப்போ நமக்கு ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் அதிகமாக கிடைக்கும்போது அதுலேருந்து கிடைக்கின்ற பயன்பாடு குறைந்து கொண்டே சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில் பசிக்குது, சாப்பிட உட்கார்ற. முதல்ல பசி நிறைய இருக்கும்போது ஒரு 2 தோசை 3 தோசை சாப்பிட்றேன். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறேன், போதுமான்னு சொல்கிறேன். ஏன்னா அதுலேருந்து கிடைக்கும், உனக்கு பசி இருக்கும்போது அதிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாட்டை விட உனக்கு பசி குறையும் போது பயன்பாடும் குறைய தொடங்குகிறது. ஸோ அதே பொருள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது, அது அதிகரிக்கும் போது அதில் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது. ஸோ the law states that additional benefit which a person derives from a given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. Understood all of you? இப்போ நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கன்செப்ஷன், the conception meaning பார்த்தோம். and also the characteristics of human wants and classification of wants and law of diminishing marginal utility. So now I am giving the introduction only for the law of diminishing marginal utility. All of you understood what is consumption? Consumption is the satisfying power of goods and services. So I will repeat again. Consumption is the entrance of economic activities. Then human wants. Human wants is the basis of consumption. Characteristics of human wants. Wants are unlimited. Wants become habits. Wants are satiable. Wants are alternative. Wants are competitive. Wants are complementary. Wants are recurring. Classification of wants: necessaries, comforts, luxuries. So, and then we had seen the law of diminishing marginal introduction. We can discuss elaborately about this law in the next class. Okay, now we can see them. Now we move to question. So answer the following questions. Define consumption. List out the characteristics of human wants. What are the classification of wants? Define law of diminishing marginal utility. Explain conceptions. So this question, the answer for this question will be in my explanation and also in the content. So learn well and give the answers. Okay. Good luck. Bye.